இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட திருச்சபை மக்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆம்பூர் சபை சங்கத்தின் மீடியா மிஷன் குழுவின் வழியாக அருளுரை ஆயத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் கூட அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். அன்பானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ பண்டிகை பின் வருகின்ற 11ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அருளுரை பகுதிகளை நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தில் இருக்கின்ற போதக பிதாக்கள் அதை திருச்சபையின் மக்களாகிய உங்களுக்கு உலகமெங்கும் பார்க்கின்ற அனைத்து திருச்சபை விசுவாசிகளுக்கும் கூட ஆசீர்வாதமாக எளிய முறையில் அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக அதை விளக்க வந்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். உங்களை அன்போடு கூட நான் இந்த நிகழ்வுக்கு அழைக்கின்றோம். திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 11ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீதம் அல்லது திருப்பாடல் 67. அன்புக்குரியவர்களே, சங்கீதங்களிலே மிக சிறிய சங்கீதங்களில் இந்த 67வது சங்கீதமும் ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதத்தை நெகினோத் என்று சொல்லக்கூடிய நரம்பிசை கருவியை கொண்டு இசைக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய அறுவடைக்கு பிறகு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையின் போது இந்த பாடல் பாடியிருக்கலாம் என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்தில் மிக அதிக சிறப்புகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதிலே குறிப்பாக மெனோரா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கிறது. மெனோரா சங்கீதம் என்றும் இதற்கு ஒரு பொருள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 7 வசனங்கள் இருக்கிறது. யூத தேவாலயத்தில் உள்ள 7 கிளைகள் கொண்ட பொன் குத்து விளக்கை அது குறிப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த குத்து விளக்கின் வடிவத்தில் இச்சங்கீதம் எழுதப்பட்டதாகவும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த சங்கீதத்தை பாதுகாப்பிற்கான ஒரு ஜபமாகவும் சொல்லப்படுகிறது. பண்டைய கால யூத மெய்ப்பர்கள் பக்தர்கள் அனைவரும் இந்த சங்கீதம் 67ஐ ஒரு பொன் தகட்டிலோ அல்லது காகிதத்திலோ மெனோரா வடிவத்தில் வரைந்து தங்களிடம் வைத்துக் கொள்வார்கள். எதற்காக என்று சொன்னால் 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர்கள் பயணத்தின் நேரத்தில் ஆபத்துக்கள் எதுவும் அவர்களை அண்டாத வண்ணம் கடவுள் அவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆன்மீக கேடயமாக, தி ஸ்பிரிச்சுவல் ஷீல்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு ஆன்மீக கேடயமாக அவர்கள் அதை தங்களிடம் வைத்துக் கொண்டார்கள். இரண்டாவதாக, இந்த சங்கீதத்தை தினம்தோறும் தியானிப்பது ஒரு மன அமைதியையும் கடவுளின் பிரசன்னத்தையும் தரும் என்கின்ற நம்பிக்கை கடவுளின் மக்கள் மத்தியிலே மேலோங்கி காணப்பட்டது. இந்த சங்கீதத்தில் 5 முறை கடவுளை துதிப்பார்கள் அல்லது கம்பீரித்து பாடுவார்கள் என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3வது வசனத்தில் 2 முறை துதிப்பார்கள் என்றும், 5வது வசனத்தில் 2 முறை துதிப்பார்கள் என்றும், 4வது வசனத்தில் கம்பீரித்து பாடுவார்கள் என்றும். கடவுளுக்கு துதி, புகழ்பாக்கள், கம்பீரித்து பாடுதல் என்கின்ற இந்த வார்த்தைகள் 5 முறை இடம்பெற்றிருக்கிறது. 5 என்று திருமறையின் அடிப்படையிலே பார்க்கும்போது கடவுளின் கிருபையை அது காட்டுகிறது. அப்போ இந்த சங்கீதம் கடவுளுடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சங்கீதத்தில் நாம் ஒவ்வொரு வசனங்களாக நாம் பார்க்கிற பொழுது அதில் குறிப்பாக 2வது வசனத்தில் இடம்பெற்றுள்ள அந்த வார்த்தைகள், கடவுள் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிப்பாராக, தமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். இந்த வசனம் என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தி பிரீஸ்ட்லி பிளெஸிங், ஆசாரியனின் ஆசி மொழிகளாக அது அமைந்திருக்கிறது. இந்த ஆசி மொழிகள் எதற்காக என்றால், என்ன நோக்கத்திற்காக என்றால், கடவுள் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவர் வழியாக மண்ணுலகம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ அது போன்று கடவுள் ஒரு தனிப்பட்ட நபரை மாத்திரமல்ல, எல்லா ஜாதியாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், எல்லா ஜாதியாருக்கும் கடவுள் இறங்க வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் வலியுறுத்தி அவர் சொல்லுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக அன்றைக்கு இருந்த இஸ்ரேல் மக்களுடைய குறிப்பிட்ட நோக்கம் என்னவென்றால், கடவுள் எங்களுக்கு மாத்திரம், கடவுள் வேறு யாருக்கும் சொந்தமல்ல என்று சொன்னார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தில்
மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்ற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை எங்களுக்கு இரங்கும், எங்களை ஆசீர்வதியும் என்கின்ற சொல். அப்போ கடவுள் ஒரு தனிப்பட்ட நபருக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் உலகளாவிய கடவுளாக இந்த சங்கீதக்காரன் எடுத்து நிறுத்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பெண் அணுகுகிறார்கள். அதில் குறிப்பாக அந்த பெண் எந்த நபர் என்று சொன்னால் கானான் நாட்டு பெண் என்று சொல்லப்பட்டுள்ளது. கானான் நாடு என்று சொல்லும் போது அது புறஜாதி நாடாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப கடவுள் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு மாத்திரமல்ல, பிற இன மக்களோடும் அவர் அணுகக்கூடியவராக, அவர்களை தம்மண்டை சேர்க்கக்கூடியவராக இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். அந்த பெண், என்னுடைய மகள் பேய் பிடியினால் அவதிப்படுகிறார், அவருக்கு இறங்கும் என்று உதவும் என்று இயேசுவை அணுகும் போது அவர் பேசாமல் போய்விடுகிறார். அவரை அனுப்பிவிடும் என்று சீடர்கள் எல்லாம் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணோடு பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி பேசுகிற வேளையில் இயேசு சொல்லுகின்றார் 24வது வசனத்தில், இஸ்ரவேல் வீட்டாருள் காணாமற் போன ஆடுகளிடம் அனுப்பப்பட்டேனை அன்றி மற்றவர்களிடம் அல்ல என்று இயேசு சொன்ன மாத்திரத்தில் மீண்டும் உதவி செய்யும் என்று அந்த பெண் அவரை பணிந்து கொள்ள, பிள்ளைகளின் ஆகாரத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அழகல்ல என்று இயேசு சொல்லுகின்றார். அதற்கு மெய்தான் ஆண்டவரே, என்றாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசலிருந்து விழும் துணிக்கைகளை அது உட்கொள்ளும் என்று அந்த பெண் சொல்லுகின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடம் உரையாடும் போது மிக தெளிவாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை, நான் இஸ்ரவேல் வீட்டாருள் காணாமல் போன மக்களிடம் வந்ததாக, அந்த ஆடுகளிடம் வந்ததாக சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண், இல்லை ஆண்டவரே, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அணுகுமுறை, கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுவது போல எல்லாருக்கும் அது கிடைக்க பெறும் என்பதை அவர் சொல்லுகின்றார். ஆக கடவுள், கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய இரக்கம் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு மாத்திரமல்ல, அதை கடந்து அனைவருக்கும் ஆனது என்பதை இந்த சங்கீதத்தின் வழியாக நற்செய்தியில நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, திருத்துவ பண்டிட் பின் வருகின்ற 11ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய இந்த அருளுரை பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பகுதியானது கடந்த வாரத்துடைய தொடர்ச்சியாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வாரம் கூட ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து 11வது அதிகாரத்தை மையமாக கொண்டு நமக்கு இந்த பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, 11ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1, 2, அதனைத் தொடர்ந்து 13லிருந்து 15, 28லிருந்து 32 இப்படி இந்த அதிகாரங்கள் சில வசனங்களை மட்டும் மையப்படுத்தி அதை கொடுத்திருக்கிறபடினாலே இப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் எப்பொழுதும் இந்த பகுதிகளை படிக்கும் பொழுது ஒரு அதிகாரத்துடைய முதல் பகுதி கடைசி வரையிலும் படிப்பது அது நமக்கு நல்லதாக இருக்கும். கூடுமானால் அதுக்கு முந்தைய பகுதி, பிந்திய அதிகாரங்கள் இதெல்லாம் கூட படிக்கும் பொழுது நம்ம அதை புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்துடைய ஒரு தொடர்ச்சியாக பவுல் அப்போஸ்தலன் பேசி கொண்டு வருவதை நாம் கவனித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த 11ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் கடவுள் இஸ்ரவேல் மக்களை தள்ளிவிடவில்லை என்பதை முதலாக அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 11ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியாக 1லிருந்து 10 வரை உள்ள வசனங்கள் அதைத்தான் நமக்கு கற்பிக்கிறது. இரண்டாவதாக 11லிருந்து 24 வரை உள்ள வசனங்கள் பிற இனத்த மக்களுக்கும் ரட்சிப்பு என்கின்ற பகுதியை இந்த இரண்டாவது பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. மூன்றாவதாக இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு என்பதை 25ஆம் வசனம் துவங்கி 32ஆம் வசனம் வரையிலும் அது இஸ்ரவேலருக்கும் ரட்சிப்பு என்பதை மையப்படுத்துகிறது. கடைசியாக 33லிருந்து 36 வரை உள்ள இந்த பகுதிகள் கடவுளை மகிமைப்படுத்தி துதிக்கின்ற ஒரு பகுதியாக அமைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. அன்பானவர்களே, பவுல் அடிகளார் அவர் எடுத்து பேசுவது கடவுளின் ரட்சிப்பை குறித்து அவர் பேசுகிறார். இந்த ரட்சிப்பு நாம் ஏற்கனவே தியானித்து வருகிறோம். அது அனைவருக்கும் பொதுவானது. கடவுள் எல்லோருக்கும் அந்த ரட்சிப்பை கிறிஸ்துவின் வழியாக, அவர் மீது வைக்கிற விசுவாசத்தின் வழியாக அதை அருள்கின்றார் என்பதை நாம் வாசித்தோம். இந்த பகுதிகள், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைகள், இதுக்கு முந்தைய அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்.
10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்று 2 வகுப்பு மக்களை குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தில் இருக்கிற மக்கள் யார் அப்படின்னா, பிற இனத்தவர்களிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற இன கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். யூதர்களும் இருக்கிறாங்க. யூத மைய மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், யூத கிறிஸ்தவர்கள், புற இன கிறிஸ்தவர்கள், இந்த 2 பேரும் உள்ளடக்கிய ஒரு சபையாக ஒரு வேலை இங்கே இருந்திருக்கலாம். ஆகவே இந்த 2 பேருக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள், ஏற்படுகின்ற குழப்பங்கள், இது எல்லாம் மையப்படுத்திதான் பவுலடிகளார் இந்த 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதிகளில் யூதர்களை கடவுள் தள்ளிவிட்டாரா அல்லது இஸ்ரவேலை கடவுள் தள்ளிவிட்டாரா என்கின்ற ஒரு கேள்வியோடு பவுல் அதை விளக்க முற்படுகின்றார். அதிகமாக நம்ம பவுலுடைய இருப்புகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது சில இடங்களில் அதிகமான கேள்விகளை அவர் கேட்பார். மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் கூட சிறிய கத்தேகிஸ்மம் அந்த புத்தகத்தை எழுதும்போது கூட அதுக்கான பதில் அதுதான், வினாவிடை முறை, கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் கொடுப்பது. ஆக பவுல் அதை கையாளுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க கடவுள் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அவருடைய பரிசுத்தமான மக்களினம். ஆகவே இந்த ஜனத்தை கடவுள் தள்ளிவிட்டாரா? பல வேளைகளில் திருமறை பகுதிகளில், பழைய பாட்டுகளில், திருப்பாடலில் நம்ம எல்லாம் வாசிக்கும் போது இஸ்ரேல் மக்கள் அடிக்கடிக்கு அதை நினைவுறுத்தி சொல்லுவார்கள், கடவுளை எங்களை மறந்து விட்டாரா, கடவுளை இதுவரைக்கும் நீர் மௌனமாக இருப்பீர் அப்படின்னு எல்லாம் அவர்கள் முறையிடுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேலை கடவுள் தள்ளிவிட்டாரா அப்படின்னா பவுல் அதுக்கு பதில் கொடுக்கிறார், கடவுள் அவர்களை தள்ளிவிடவில்லை. காரணம், கடவுளால் அவர்கள் தெரிந்துப்பட்ட மக்கள் தான். அதற்கு தன்னை அவர் சொல்றார். தான் யார் அப்படின்னு சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலன் ஒரு யூதர், ஒரு பரிசேயர், அடுத்து பென்யமீன் கோத்திரத்திலிருந்து பிறந்தவர். இங்க அவர் முற்படும்போது சொல்றார், விளக்க முற்படும் போது ஆபிரகாமின் சந்ததியிலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன். ஆகிய முற்பிதாக்கள்ல முதல் வருபவர் அவர்தான், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆகிய பவுல் அதை சொல்லும் போது ஆபிரகாமின் சந்ததியிலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்து பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்றார். பவுலுடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். இஸ்ரவேலுடைய அரசன் முதல் சவுல் வருகின்ற கோத்திரம் கூட பென்யமீன் கோத்திரம் தான். அது ஒரு சிறிய கோத்திரம். அந்த கோத்திரத்திலிருந்து பவுலும் பிறந்திருக்கிறார். அதை சொல்றார். ஆகையால பவுலை எப்படி இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு என்று அழைத்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ அப்போஸ்தலனாக, ஆகவே நானே அழைக்கப்பட்டிருக்கிறேன், தன்னையே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காரே அப்படின்னால், நான் அழைக்கப்பட்டது உண்மையானால், என்னையும் தெரிந்து கொண்டது உண்மையானால், இஸ்ரேல் மக்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அவர்களுக்கும் அந்த மீட்பு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை பவுல் அதை விளக்க முற்படுகிறார். அடுத்து எலியாவினுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை அவர் நினைவுபடுத்தி அதை இங்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ எலியாவுடைய காலகட்டங்களில் நடந்த நிகழ்வு கிமு 8ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டங்களில் எலியா தீர்க்கதரிசி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலருக்கு ரதமும் குதிரை வீரருமாக அவர் இருந்தவர். அவருடைய காலங்களில் நடந்த நிகழ்வுகள் 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 அந்த முழு அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எலியா கிட்டத்தட்ட 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அவர் கொன்று போடுகிறார். கடைசியில் ஏசபேல் எலியாவை கொல்ல வகை தேடும்போது அப்போ எலியா முறையிடுவதை, கடவுள்கிட்ட முறையிடுவதை பார்க்கும்போது இப்போ கடவுள் உடைக்கிறார். பாகாலுக்கு முன்பாக முழங்காத 7000 பேர்களை கடவுள் மீட்டு வைத்திருக்கிறார் அப்படின்றார். ஆகையால அந்த 7000 பேர் மீட்கப்பட்டது எப்படி போலவே இருக்கின்ற ஒரு குழு போலவே இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் ரட்சிப்பு அவங்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய பார்வையில், கடவுளுடைய பார்வையில் அவர்கள் ஒரு மீட்கப்பட்ட குழுவாக இருப்பார்கள் அப்படின்றத புரிய வைக்கிறார். அதுக்கடுத்து பிற இனத்தவருக்கான ரட்சிப்பு அதை பற்றி பேசும்போது வராரு. பிற இனத்தவர்களுடைய ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே கர்த்தருடைய ரட்சிப்பு எல்லோருக்கும் சொந்தமானது. அதில் எந்த பாரபட்சம் கிடையாது. அதில் யூதன் என்று கிரேக்கன் என்று இல்லவே இல்லை. ஆண் என்று பெண் என்று கூட வித்தியாசம் இல்லை அப்படின்றார். கிறிஸ்துவுக்குள் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தும் அத்தனை பேர் சமம் என்ற நிலைப்பாடுதான் பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். இங்கே பிற இனத்தாருக்கு ரட்சிப்புன்னு சொல்லும்போது அவர்கள் எங்கிருந்து இந்த ரட்சிப்பு வருதுன்னு போது அவர் ஒரு மரத்தை ஒப்பிடுறார். அப்போது காட்டத்தி மரம், அடுத்து நல்ல மரம், இந்த கத்தி மரம், அதிலே ஒட்டப்பட்ட ஒரு கிளை, இதெல்லாம் சொல்லும்போது பிற இனத்தவர்களுக்கு ரட்சிப்பு எது வழியாக வந்தது? யூதர்கள் வழியாக வருது. ஒருவேளை திருச்சபையில் ஒரு பிரச்சனைகள் நிலவிருக்கலாம். அதாவது யூத கிறிஸ்தவர்களுக்கும் புற இன கிறிஸ்தவர்களுக்கும் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அல்லது பொறாமைகள் இருந்துக்கலாம். அதை இங்கு குறிப்பிட்டு சொல்றார். அவர்களுக்குள் மேட்டிமை வந்தது, பொறாமை வந்தது, இதெல்லாம். அதனால் இதை குறித்து அவர் பேசுகிறார். எப்பவுமே இந்த பொறாமைகள் ஆண்ட ரட்சிப்புக்குள்ளே இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ ஐக்கியத்துக்குள்ள
இருக்கக்கூடாது, சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால் இதை பவுல் அப்போஸ்தலன் பேசி ரட்சிக்கப்பட்ட எல்லோருமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்றத வலியுறுத்துறாரு. இன்னொரு பாடலில் கடைசியில் சொல்லும்போது யூதராக இருந்தாலும் சரி, புற இனத்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நாம் அவருக்குள் என்னவா இருந்தோம் அப்படின்னா அவருக்குள் கீழ்ப்படியாமல் இருந்தும் அப்படின்றாரு. கீழ்ப்படியாமல் இருந்த பிள்ளைகளாக நாம் இருந்தோம். தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளேயே அடைத்து போட்டார் அப்படின்றார். இதில் எல்லாருமே சரிசமமாக வந்துட்டோம். ஆகவே இப்போ மீட்கப்பட்டிருக்குன்னா அதுவும் சரிசமமாக தான் இருக்குது. ஆகையால கடவுளுடைய ரட்சிப்பு எல்லோருக்கும் சொந்தமானது. அது யூதர்களுக்கும் அது சொந்தமானது, புற இனத்தவர்களுக்கும் சொந்தமானது. இதில் யாரும் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய ரட்சிப்பு கிருபையினால் அனைவருக்கும் உண்டானது என்பதை இந்த நிருபத்தின் வழியாக பவுல் அடிகளார் அதை விளக்க முற்படுகின்றார். ஆகவே இந்த பின்னணியில் தான் நாம் இன்றைக்குரிய நற்செய்தி பகுதியில் கூட ஆண்டவருடைய ரட்சிப்பு என்பது அது அனைவருக்கும் சமம், அது கானானிய பெண்ணுக்கும் உரிமை என்பதை தான் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த நாளில் உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதியாக ஏசாயா 56 அதிகாரம் முதல் வசனமும் 6 7, 8 ஆகிய வசனங்களை அடிப்படையில் கொண்ட பிரசங்க பகுதியை நம்ம குறிப்பாக பழைய ஏற்பாட்டின் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரையும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும் கடவுள் என்கின்ற தலைப்புல இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம கடந்த முறை பார்த்தோம். 3 பகுதியாக ஏசாயா புத்தகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை ஒரு சிறிய பைபிள் என்று கூட அழைக்கிறாங்க, மினியேச்சர் பைபிள். இதுல 1 முதல் 39 ஒரு பகுதியும், 40 முதல் 55 ஒரு பகுதியும், 56 முதல் 66 மூன்றாவது பகுதியுமாய் பார்க்கிறோம். முதல் பகுதி சிறையிருப்புக்கு முன்னதாக, 2வது பகுதி சிறையிருப்பில் இருக்கும்போது, 3வது பகுதி சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற போது எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். இப்போ நம்முடைய தியான பகுதியும் சிறையிருப்பிலிருந்து அவங்க உடனடியாக திரும்பி வந்த பிறகு எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். அந்த மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதல், சமாதானம், சந்தோஷம், அவரை தேடி வருகின்ற, அவரை விசுவாசிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலை பற்றி இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். கடவுள் ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கோ சமூகத்தவருக்கோ மட்டும் உரியவர் அல்ல. அவரை தேடி அவரோடு இணைந்து அவருடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற அல்லது அதற்கு கீழ்ப்படுகிற அனைவருக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார், அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறது என்று முதல் வசனத்துல பார்க்கிறோம். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. கடவுள் எல்லாரையும் ரட்சிக்க விரும்புகிறார். கடவுளுடைய ரட்சிப்பு மனிதனுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையின் அடிப்படையில தான் இருக்கிறது. ஏசாயா 55:22 நாம் பார்க்கிறோம். பூமியின் எல்லைகளிலும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, ரட்சிப்பு ஒரு அவசரமான அழைப்பு. இது சமீபமா இருக்கிறது என்பது நாம் ஆண்டவருடைய அழைப்பை தாமதிக்க கூடாது என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. 2 கொரிந்தியர் 6:2 இதோ இப்பொழுதே இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றே நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுளை பின்பற்றுகிற வாழ்க்கை அவசியம். அதுல முக்கியமா நீதியை நடப்பியுங்கள் என்று இந்த பகுதி நமக்கு கற்பிக்கிறது. நீதியை செய்ய வேண்டும், கடவுளை நேசிப்பதாக சொல்லிவிட்டு அநீதியில வாழக்கூடாது என்ற பகுதி நம்ம அழைக்கிறது. குறிப்பாய் மீகா 6:8 நாம் நீதி செய்யவும் இரக்கத்தை நேசிக்கவும் கடவுளோடு தாழ்மையாக வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்தது பரிசுத்தமான வாழ்வு, கடவுளோடு சேர்ந்து நடப்பது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ரோமர் 12:2 மனம் புதிதாக மாற்றப்பட வேண்டும், அதுதான் உண்மையான சீர்திருத்தம் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக கடவுளுடைய வீட்டிற்கு வருகிறவர்களை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏசாயா 55:6-7 கர்த்தரை சேர்ந்து கொண்ட அந்நிய மக்கள். மிக அழகான உண்மை ஒன்று உள்ளது. அந்நியர் கடவுளுடைய மக்கள். மனிதன் பிரிவை ஏற்படுத்துகிறார், கடவுளோ ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். இப்ப கர்த்தரை சேர்ந்து கொள்வது வெறும் மதத்தை சேர்ந்து கொள்வது அல்ல, கடவுளோடு இருக்கின்ற உறவு. யோவான் 15:4 பார்க்கிறோம், என்னில் நிலைத்திருங்கள். சங்கீதம் 73:28 பார்க்கிறோம், தேவனிடம் சேர்ந்து இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று பார்க்கிறோம். அடுத்தது உடன்படிக்கையை பிடித்துக் கொள்வது. ஏசாயா 56:6
கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். கடவுளுடைய ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று 56:7 படிக்கிறோம். இப்ப இந்நாளும் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்படுகிறது. இது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறாய் இருக்கிறது. தேவனுடைய வீடு அனைவருக்கும் திறந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஊழிய காலத்துல எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிற போது அவர் சாட்டையை உண்டு பண்ணி அந்த ஆலயத்துல இருக்கின்ற மக்கள், வெளியே வியாபாரம் செய்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவர் விரட்டி அடித்தார். ஏனென்றால் அங்கே புறஜாதியார்கள் வந்து வணங்குகிற இடம், அந்த இடத்தையும் நீங்க வியாபார ஸ்தலமாய் மாற்றி விட்டீர்களே என்று ஆண்டவர் கோபப்படுகின்ற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய பார்வையில அனைவரும் ஆண்டவருடைய இல்லத்திலே வர வேண்டும், அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பொதுவான அழைப்பு இருக்கிறது. அதே போல கடவுளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு. சபை யாரையும் ஒதுக்க கூடாது. பணக்காரருக்கு மட்டுமல்ல, ஏழைக்கு மட்டுமல்ல, ஒரு இனத்தவருக்கு மட்டுமல்ல, ஒரு மொழி பேசுறவர்களுக்கு மட்டுமல்ல, சமூகத்தில் மதிப்புள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவில் அனைவருக்கும் இடம் உண்டு. அதான் கலாத்தியர் 3:28 பார்க்கிறோம். யோதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அனைவரும் கிறிஸ்துவில் ஒரே சரீரமாய் நாம் இருக்கிறோம். ஆகவே எந்த பாகுபாடு இல்லாம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். வேதாகமத்தில் அந்நியர்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உதாரணங்களை பார்க்கிறோம். முதல் உதாரணம் பார்த்தோன்னா ரூத் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ரூத் மோவாபிய பெண், இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்தவள் அல்ல, ஆனாலும் ஆண்டவரை அவள் விசுவாசித்தால் தன்னுடைய மாமியார் இருக்கும் தேசத்தை அவள் விரும்பினாள். ஆகவே ரூத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு போவாசை கணவனாய் கொடுத்து அவளுக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அவள் ஆண்டவருடைய வம்ச வரலாற்றில் இடம்பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1:5 நாம் அதை பார்க்கின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்தது நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் தேச எல்லைகளால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால்தான் பாருங்க, நாகமான் என்ற அந்த மனிதனை கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய நோயை குணமாக்கினார் என்று 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 15 பார்க்கிறோம். அவன் சொல்றான், இஸ்ரவேலில் அல்லாமல் பூமி எங்கும் கடவுள் இல்லை என்று இப்போது அறிந்து கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ கடவுள் எல்லைகளை கடந்த ஆண்டவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல யோனா 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். யோனா ஆண்டவருடைய வார்த்தையை அதை கேட்காம முதல்ல தர்சீசுக்கு ஓடி போனார். பின்பு மீனின் வயிற்றுக்குள்ளாய் சென்று அங்கே நினைவுக்கு போனாரு. ஆண்டவருடைய வார்த்தை அறிவித்தார். யோனாவின் மக்கள், அந்த மக்கள் எல்லாம் நினைவின் மக்கள் கேட்டு யோனாவின் வார்த்தை கேட்டு மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த மக்களும் அந்நியர்களா இருக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறப்ப ஆண்டவர் உண்மையான மனம் திரும்புதலையும் உண்மையான விசுவாசத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நம்ம பார்ப்போம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த அழைப்பு என்னன்னா, இயேசுவில் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு யூதர்களையும் புறஜாதியரையும் ஒன்றாக்கினார் என்று எபேசியர் 2:13-14 பார்க்கிறோம். எபேசியர் 2:19 இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் கடவுளுடைய குடும்பத்தாராய் இருக்கிறீர்கள். யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய, அதாவது இந்த வாரத்திற்குரிய நம்ம புதிய ஏற்பாட்டின் பகுதியில குறிப்பாக நம்ம நற்செய்தி வாக்கியத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசு ஆண்டவர் ஒரு கானானிய பெண்ணினுடைய மகளை குணமாக்குகிற நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மாவும் ஒரு அந்நிய பெண் தான், ஆனால் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறதுனால அந்த அம்மாவுடைய விசுவாசத்தையும் அவர் பாராட்டி அந்த அம்மாவுடைய குழந்தைய சுகப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் எல்லைகளை கடந்தவர். ஆண்டவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. அதனால கல்வாரி சிலுவையில நமக்காய் மரித்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவருடைய அன்பிலே நாமும் நிலைத்து நின்று அனைவரையும் நேசித்து சபையில ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி அனைவரும் சேர்த்து கொண்டு இந்த பகுதியிலே ஆண்டவர் சொல்வதை போல, இதோ என் வீடு சகல ஜாதியாருக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி நாமும் அனைவரையும் சேர்த்து அன்பு செலுத்தி சாட்சியாய் வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய பிரசங்க பகுதியை
நாம் இந்த நாளிலே தியானிக்க போகின்றோம். அது மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 துவங்கி 38 வரை உள்ள வசனங்களை 28 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம். அன்பானவர்களே, இங்கே தீரு சீதோன் பட்டணத்திலே இருந்து ஒரு பெண்மணி இயேசு ஆண்டவருடைய சமூகத்திலே நெருங்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை, விண்ணப்பத்தோடு வருகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாளிலே நாம் பிரசங்க பகுதியாக தியானிக்க போகின்றோம். அருமை அடியார்களே, சீரிய தேசம் என்கிறது புறஜாதியார் வாழுகின்ற இடம். இயேசு ஆண்டவரை குறித்து அல்லது கடவுளை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளாத, அறிந்து கொள்ளாத ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலே இயேசு ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட அடியாள், அவளுடைய பெயர் வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. அந்த அடியாள் இயேசு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தனக்காக அல்ல, தன்னுடைய மகளுக்கு இருக்கின்ற கஷ்டத்தை அல்லது அவளுக்கு பிடித்திருந்த பேய் பிடித்த அந்த நிலைமையை ஆண்டவரிடத்திலே சொல்லி அதற்கு வேண்டிய சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறாள். அவள் முதலாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள். ஆண்டவரே என்ற ஒரு அழைப்பும், அந்த இடத்திலே தாவீதின் குமாரனே என்கின்ற ஒரு அழைப்பும் அந்த இடத்திலே கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய மகள் பேயினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்கின்ற அந்த விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கின்றார். இவர்தான் உலகத்திலே வருகின்ற மேசியா, இவரால் தான் மகளுக்கு வேண்டிய சுகம் கிடைக்கும் என்று அவள் ஏற்கனவே இயேசு ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய சமூகத்திலே நெருங்கி வந்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். இந்த விண்ணப்பமானது உண்மையிலேயே விசுவாசத்தோடு வைக்கின்ற ஒரு விண்ணப்பம், நம்பிக்கையோடு வைக்கின்ற ஒரு விண்ணப்பம். இவருடைய சமூகத்தில் வருகின்ற சூழ்நிலையிலே நிச்சயமாய் தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்க என்கின்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த வார்த்தையை, இந்த விண்ணப்பத்தை கேட்ட இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? ஒரு பதிலும் சொல்லாமல் கடந்து செல்லுகிறதை பார்க்கணும். அவளுக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. எனக்கு அன்பானவர்களே, அழைக்கின்ற வேளையில பதில் கொடுக்கவில்லை என்றால், குறிப்பாக இப்பொழுது நாம் போன் பண்ணுகிற சூழ்நிலை எடுக்கவில்லை, திரும்ப பண்ணுகிறோம் என்று சொன்னால் நமக்கு வெறுப்பாகி விடுகிறது. அதை தொடர்ந்து நாம் பேசுகிறது இல்லை, அதை கட் பண்ணி விடுகின்றோம். ஆனால் இந்த இடத்திலே இயேசு ஆண்டவர் கடந்து போகின்றார், பதில் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனாலும் அந்த பெண்மணி தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறாள். அதை சீஷர்கள் பார்க்கிறார்கள். ஆண்டவரே, இவள் ஏன் நம்மை தொடர்ந்து வர வேண்டும், இவளை அனுப்பிவிடும் என்று அவளை அனுப்புகின்ற அந்த நிலையை தான் இந்த இடத்துல நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, மீண்டும் ஒரு முறை அவளுடைய விண்ணப்பம் அந்த இடத்திலே வைக்கப்படுகிறது. நீர் தாவீதின் குமாரன், நீர் கடவுளால் அனுப்பப்பட்ட மேசியா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நிச்சயமாய் என்னுடைய மகளுக்கு உம்மிடத்திலிருந்து தான் சகாயம் கிடைக்கும் என்று சொன்ன அந்த நிலையில, நான் காணாமல் போன இஸ்ரவேல் மக்களுக்கு தான் வந்தேன், மற்றபடி அல்ல என்று அவர் சொல்லியும் ஆண்டவரை தொடர்ந்து அவள் பின்பற்றுகின்ற ஒரு நிலை அந்த இடத்திலே நாம் பார்க்கணும். பின்பற்றுகின்ற அந்த சூழ்நிலையில இவளை அனுப்பிவிடும் என்று சீஷர்கள் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகின்றார், பிள்ளைகளுக்கு நான் ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கின்றேன், அவைகளை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அழகல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வேளையிலே அவருடைய வார்த்தையின் மூலமாகவே அந்த பெண்மணி இயேசு ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பாருங்கள். நம்முடைய உள்ளத்தை எல்லாம் அது கவருகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்லுகிறது மெய்தான். பிள்ளைகள் மேசையில் இருக்கிறதை தின்னலாம், கீழே இருக்கிறது நாய்க்குட்டிகளுக்கு உரிமையாகுமே, அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அது நாய்க்குட்டிகளுக்கு தான் உரியது என்ற அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை, தனக்கு உம்மால் என்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கையை உறுதியோடு நம்பி அந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற போது, தன்னுடைய அந்த விண்ணப்பத்தை வைக்கின்ற போது ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல, அம்மா உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகப்படுவது என்று சொல்கின்றார். உடனே அந்த நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள், குணமானாள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்களே, ஒரு புற இனத்தவளுக்கு இருக்கின்ற அந்த விசுவாசம் இஸ்ரவேல் மக்களுக்கு இல்லை என்கிறதை அவர் சுட்டி காட்டுகின்றார். மட்டுமல்ல, பரிசேயர், வேதபாரகர் இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு விசுவாசம் புற இனத்தவளாகிய அந்த பெண்மணிக்கு இருக்கிறதையும் அவள் இரண்டாவது முறை அழைக்கின்ற போது முதலாவது வேண்டிக் கொண்டாள், இரண்டாவது பணிந்து கொண்டாள், தொழுதாள். இந்த தொழுகையும் பணிதலும் ஆண்டவருடைய பார்வையில் எட்டுகிறது.
ஆகவே ஆண்டவர் அம்மா உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகின்ற அந்த நிலையை இந்த பகுதியில பார்க்கிறோம். 2 இடத்திலே தான் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுகின்றார். 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையில அவனுடைய வேலைக்காரருக்காக வீட்டுக்கு அழைக்கின்ற போது ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், இந்த வார்த்தை சொன்னாலே என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்ற அந்த நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கையை ஆண்டவர் நினைத்து என்ன சொல்கிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலில் கண்டதில்லை என்று அவனுக்கும் அந்த வார்த்தை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். என கண்மார்களே, இறைவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கிற போது என்ன விண்ணப்பமாய் இருந்தாலும் அதை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவர் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகளுக்கு, திருச்சபையிலே உள்ள பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய தேவைகளுக்கு, குறிப்பாக படிப்புகளுக்கு, திருமண வாழ்வுக்கு, வேலைகளுக்கு, இவைகளுக்கெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் அதற்கு பதில் தருகிறார். அதற்கு இந்த கானான் நாட்டு ஸ்திரீயினுடைய விண்ணப்பமே அதுக்கு சான்றாய் அமைகிறது என்கிறத தான் இந்த பகுதி நமக்கு தெளிவுற நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்ற போதும் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நெருங்குகின்ற போதும் நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், அதை நிறைவேற்றுகிறார், பதில் தருகிறார் என்கிற அந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற மக்களாக விசுவாசத்திலே வாழ தூய ஆவியானவர் தாமே துணை செய்து காத்துக் கொள்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் நம்முடைய ஆம்பூர் சபை சங்கத்தின் மீடியா குழுவின் சார்பாக ஆண்டவரே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வேத பகுதிகளை ஒவ்வொரு போதக பிதாக்களாக நாங்கள் ஆய்வு செய்து தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத பகுதிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தருளும். இதை கேட்கின்ற போதக பிதாக்களையும் திருச்சபையின் மக்களையும் உற்சாகப்படுத்தும். அவர்கள் உற்சாகத்தோடு இதை கேட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமையில திருச்சபையில கேட்டு இன்னும் ஆழமாக ஆண்டவரே கருத்துக்களை புரிந்து கொண்டு, ஆண்டவர் எங்களுக்கு இவ்வளவாய் நன்மை செய்திருக்கிறாரே, நான் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி நடந்து கொள்ள கிருபைத்தார். இந்த மீடியா குழுவில் இருக்கின்ற போதக பிதாக்களையும், இதை ஆண்டவரை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற மக்களையும், இதற்கு உற்சாகப்படுத்துகிற ஆம்பூர் சபை சங்கத்தையும் பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதியும். அதே போல காணொளி வழியாக இந்த ஆண்டவரை நிகழ்வுகளை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களையும் விசேஷமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளின் இறை செய்தியில் பங்கு பெற்ற மூத்த போதக பிதாக்களையும் ஆண்டவரே அடியார்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இதை திரைக்கு பின்னால் ஆண்டவரை ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா ஆசீர்வாத நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்மை அதிகமாக நேசிக்கின்ற கடவுளின் நன்மை, சிவனோடு காத்து கொண்டு தூய ஆவியானவரின் வாழ்த்து நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி காத்துக் கொள்வதாக. ஆமென்.